ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் 2-3 பேர் சூப்பர் சேட் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வாரம் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஜாதகத்திற்கு பலன் தெரிஞ்சுக்கணும், எதிர்கால பலன், அதாவது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போல் திருமணம் எப்பொழுது, வேலை வாய்ப்பு எப்போ, வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குமா இல்லையா, ஜாப் ஆர் பிஸ்னஸ், இது போன்ற சந்தேகங்கள் ஜாதகப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதை நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இரவு 7 மணிக்கு நம்ம பண்ணிட்டு வரோம், 1 மணி நேரம். ஸோ இது முழுக்க ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிருப்பாங்க. அது மாதிரி பேமெண்ட் பண்ணி கேட்ட நேர்களுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. ஸோ அதில் இந்த வாரம் 17ஆம் தேதி மற்றும் 16 மற்றும் 17ஆம் தேதி 2 நாட்களில் யார் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் நேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுரேஷ் பாபு அதில் 2-3 பேர் மினிமமாக கேட்டிருந்தாங்க 20-40 ரூபான்னு போட்டு. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், எனக்கு ஸோ மினிமம் 100 ருபீஸ் நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு கீழே பேமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் ஸ்க்ரோலிங்லேயே போட்டிருக்கிறேன். ஸோ அது மாதிரி 2-3 பேர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, அடுத்ததாக அந்த சுரேஷ் பாபு அப்படின்னு சொல்கிறவர் கேட்டிருக்காருங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா 19/12/86 10:12 PM தருமபுரி. ஸோ நான் ஸ்வீடனில் வேலை செய்கிறேன். வெளிநாட்டில் எவ்வளவு காலம் வேலை செய்ய முடியும்? சுக்கிரதசை ராகு புத்தி எப்படி இருக்கும்? இதான் அவருடைய கேள்வி. ஸோ அதுக்கு அந்த ஜாதகம் வரும் பாருங்கள். இதுதான் அதனுடைய ஜாதகம். ஸோ 19/12/1986 10:12 PM தருமபுரி. ஓகேவா? இதான் ஜாதகம். சிம்ம லக்னம் அண்ட் கடக ராசி, நட்சத்திரம் பூசம் 3ஆம் பாதம். நடந்துட்டுருக்கிறது சுக்கிரதசை 2039 வரைக்கும் போகுது. இப்போ சந்திர புத்தி போயிட்டுருக்குங்க அடுத்த மே மாதம் வரைக்கும். ஸோ அவருடைய கேள்வி, சுக்கிரதசையில் ராகு புத்தி என்ன பண்ணும் அப்படிங்கிறதான் கேள்வி. வெளிநாடு எவ்வளோ காலம் இருப்பார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. சுக்கிரன் வாங்கின சாரம் என்னது? குரு சாரமா? எஸ், குரு சாரமாக இணைக்குது. ஸோ இப்போ குருசாரனுடைய தொடர்பு வரும்போதெல்லாம் என்னாகும்? அஷ்டமாதிபதியினுடைய தொடர்பு அப்படிங்கிறதுனால வெளிநாடு, தூரதேசம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஆனால் அவர் தூரதேசத்தில் சென்று கொஞ்சம் ஏர்னிங்கில் இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு இருக்குது. 8ஆம் பாவகம் பாவத்துவமாக இணைக்குது ராகுவோட. இங்கே ராகு புத்தி நல்லாயிருக்கும். சுக்கிரதசை ராகு புத்தி சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் சந்திர புத்தி ஓகே, கண்டினியூஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த குரு புத்தியில், இதற்கு முன்னாடி ராகு புத்திக்கு அடுத்ததாக வரக்கூடிய குரு புத்தியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அன்றைய காலகட்டம் நீங்கள் வந்துடலாமாங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அதை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுக்கிரதசை முழுக்க நீங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கிரதசை முழுமையாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. அதில் எப்போ வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது சொந்த ஊருக்கு வர்றதுக்கான இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு புத்தியில் தான் இருக்கும். சுக்கிரதசை ராகு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய குரு புத்தியில் தான் அந்த அமைப்பு கொடுக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா சுக்கிரதசை முழுமையாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய சூரிய திசை கன்ஃபார்ம் வந்துடுவீங்க, தாய்நாட்டுக்கு வந்துடுவீங்க, கன்ஃபார்மாக வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் இங்கே இருக்குது. சரியா? ஆனால் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னா பெருசாக இல்லை. ஓகேவா? அந்த இதில் தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, தி ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான அமைப்பில் தான் ஜாதகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இதுதான். வெளிநாட்டு வாழ்க்கை எப்போ அதுலேருந்து வெளியில் சொந்த ஊருக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தாச்சு. சரிங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க. அடுத்த நேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன? சோலைக்கொடி. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வணக்கம் குருஜி, எனது மகனின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. லக்னாதிபதி 6இல் லக்னாதிபதி உள்ளது மற்றும் அமாவாசை 14/1/2002 9:05 இரவு PM சென்னை. சரியா? இது அந்த ஜாதகம். இந்த ஜாதகம் அதே சிம்ம லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற திசை ராகு திசை போயிட்டுருக்குது. ராகு திசையில்
உங்களுக்கு சனியினுடைய புத்தி அடுத்த மாதத்தோட முடியுது. அடுத்ததாக புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ராகு திசையில் புதன் புத்தி. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்தோடு இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டின்னு. ஸோ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் இங்கே சனி மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒரு விதத்தில் இது நல்ல பரிவர்த்தனைன்னு சொல்ல முடியாது. காரணம், சனியினுடைய தொடர்பு நேரடியாக லக்னாதிபதிக்கு இருக்கக்கூடாது. இங்கே பரிவர்த்தனையின் மூலமாக லக்னாதிபதி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறாருன்னு சொல்லலாம். இருந்தாலும் அது வக்ரமாகி நிற்கிறார். ஸோ இந்த ஒரு பாயிண்டின் மூலமாக லக்னாதிபதி ஓரளவுக்கு பலம் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த ராகு திசை, ராகு உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து குருவோடு இணைந்து புதன் வீட்டில் அமர்ந்து நிற்கிது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இளமை காலகட்டங்களில், ஸோ ஸ்டடீஸ் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதனுடைய தசாபுத்தியால் 2ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவகாதிபதி தசாபுத்தியெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்டடீஸில் நல்லாயிருக்கும். 30 வயதிற்கு மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இந்த குருவினுடைய திசை அல்லது சுக்கிரனுடைய திசையெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜாதகருக்கு இப்போ குருவோடு சேர்ந்த ராகு தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ராகு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். காரணம், இந்த ஜாதகத்தின் யோகாதிபதியினுடைய தொடர்பு, 5ஆம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு, அதே நேரத்தில் 2ஆம் பாவகாதிபதியான புதன் அவருடைய இன்னொரு ஆதிபத்திய வீட்டில் உட்காந்து நிற்கிது. ஸோ இந்த 2 பாயிண்ட் மூலமாக ராகு திசை நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறணும், வேலை நிமித்தமாக அப்படிங்கிறதான் காட்டுது. ஓகேவா? இங்கே லக்னாதிபதி பெரிய ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷங்க. லக்னாதிபதி சூரியன் நட்சத்திரம் உத்திராடம் 2 பலமாக தான் நிற்கிது, பயப்பட வேண்டாம். சரியா? லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உத்திராடம் சுயசாரமாக நிற்கிது, வர்க்கோத்துவமாகுது. இந்த 2 பாயிண்ட் மூலமாக லக்னாதிபதி பலம் தான். ஸோ அதனால் அமாவாசைன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல பரிவர்த்தனை, இது நல்ல பரிவர்த்தனையா அப்படின்னா தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? காரணம், சனியினுடைய தொடர்பு பெற்ற கிரகங்கள் இந்த லக்னத்திற்கு நன்மை தராது. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே சனி சுக்கிரன் பரிவர்த்தனை தி பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வக்ரம் பெற்று சனி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே. லக்னாதிபதி நல்லாவே இருக்கிறார், பயப்படவே வேண்டாம். ஓகே, ராகு தசை சூப்பராக இருக்கும். அடுத்து வரக்கூடிய குரு தசை ராகு தசையோட கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுலே தி பெஸ்ட்டான தசை தான் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ ஜாதகம் நல்லா தான் இருக்குது. லக்னாதிபதி 6ல் மறைஞ்சிட்டார், அதனால் பலவீனமாக போயிட்டார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். பலமாக தான் நிற்கிது. சரிங்களா? ஆனால் என்ன, 6ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுது என்னாகும், ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும், அல்லது இவருக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனைகளுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருப்பார். இவர் தானுடைய அந்த ப்ரெசன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த 6ஆம் இடத்தினுடைய சம்பந்தம். இங்கே லக்னாதிபதியாக வந்துடுச்சுன்னா இது என்ன உடல் ஆரோக்கியம் அல்லது இஷ்யூ வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு காரணம் இவரே ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே சனி சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனதுனால சொல்ல வரேன், இல்லைன்னா அதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக கேட்டிங்கன்னா லக்னாதிபதி 6ல் நிற்பது தப்பு தான். ஆனால் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ல் இருந்தும் சுயசாரம் வர்க்கோத்துவம் நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ பயப்படாதீங்க. நடக்கிற திசை ராகு திசை சூப்பராக போகுது. அடுத்த வரக்கூடிய குரு திசையும் தி ஒஸ்ட்டுன்னா சொல்ல மாட்டேன். குரு உங்களுக்கு நட்சத்திரம் ராகு சாரமாக இன்னைக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அதனால் ஒன்றும் பெருசாக கெடுதல் கிடையாது. ராகு திசை அதை விட குரு திசை கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டுமே ஈக்குவலாக தான் போகும். ஓகேவா? நீங்கள் பார்க்கும் பொழுது ராகு திசையோட குரு திசை கொஞ்சம் டல் இருக்கிற மாதிரி தோணுமே தவிர கெடுதல் கிடையாது. நிறைய சொத்து பத்து சுகங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே ரைட். ஸோ 2 பேர்த்துக்கு நான் ஆன்சர் பண்ணியாச்சு. மற்ற நேர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிலோ 100 ருபீஸ் போட்டுட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்கிறது தான். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, புது நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ நன்றி.